மனதை நெகிழ வைக்கக்கூடிய இந்த பதிவினை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, நேபாள நாட்டில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப உறைஞ்சி போயிடும். அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேபாள நாட்டில் சனிச்சிரா பாண்டே அப்படிங்கிறவர் ஒரு மலை கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அதாவது மலைக்கு பக்கத்தில் இவருக்கு 2-3 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு வராரு. சனிச்சிரா பாண்டே தன்னுடைய விவசாய நிலத்திலேயே சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு அந்த வீட்டில் தன்னுடைய வயசான அப்பா அம்மா கூடவும் தன் மனைவி பிள்ளைகள் கூடவும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு வராரு. இந்த நிலையில் திடீர்னு விவசாய நிலத்தில் யானைகள் புகுந்து அட்டகாசம் பண்ணுது. யானைகள் விவசாய பயிரெல்லாம் நாசம் பண்ணுறதால சனிச்சிரா பாண்டேவுக்கு ரொம்பவே நஷ்டம் ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் சனிச்சிரா பாண்டே வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்க விருந்தாளியாக வராங்க. அந்த டைமில் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இந்த ஐடியாவை சொல்கிறாரு. எங்கள் ஊர்லேயும் யானைகள் அட்டகாசம் அதிகமாக இருக்குது. யானைகள் அட்டகாசம் அதிகமாக இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நிலத்தை சுற்றி முள்வேலி போடு, அதுவும் முடியலையா மின்சார வேலி போடு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஆனால் ஏற்கனவே முள்வேலி போட்டு அந்த முள்வேலியெல்லாம் பிடுங்கி வீசிட்டு தான் யானைகள் வந்து நிலத்தை நாசம் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லி சனிச்சிரா பாண்டே தெரிவிக்கும் பொழுது, அப்போது பேசாமல் மின்சார வேலி போட்டுருங்க என்று சொல்லும் பொழுது சனிச்சிரா பாண்டே அதுக்கு அதிக தொகை ஆகுமேன்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறான்னு சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்து உதவியிருக்காங்க. அடுத்ததாக சனிச்சிரா பாண்டே தன்னுடைய விவசாய நிலத்தை சுற்றி மின்சார வேலியை போட்டிருக்காரு. மின்சார வேலி போட்டதிலிருந்து அந்த பகுதியில் யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாகுது. சனிச்சிரா பாண்டேவுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வருது. இருந்தாலும் தன்னுடைய விவசாய நிலத்துக்கு அடிக்கடி ஒரு பெண் யானை தன்னுடைய குட்டி யானையை கூட்டிக்கிட்டு வர்றதை பார்த்துட்டு இந்த ஒரு யானை மட்டும் இருந்து போக மாட்டேங்குதுன்னு சொல்லி அது என்ன பண்ணலான்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த மின்சார வேலியில் அடிபட்டு அந்த பெண் யானை இறந்து போகுது. மின்சாரத்தால் அடிபட்டு மலை போன்று ஒரு பெண் யானை இறந்து கிடந்ததை பார்த்து சனிச்சிரா பாண்டேவுக்கு மனசு வலிக்க ஆரம்பிக்குது. பக்கத்திலேயே அதனுடைய குட்டி யானை ரொம்பவே அல்லாடிட்டு இருக்கிறத பார்த்து மின்சார வேலி போடக்கூடாது, அது வந்து பயிரை நாசம் பண்ணாலும் பண்ணட்டும், இது போல ஒரு பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அடுத்ததா அந்த மின்சார வேலியை அங்கிருந்து அகற்றி விடுறாரு. சில வருடங்கள் உருண்டோடுது. விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணாலும் ஒரு சில இடத்துல நஷ்டம் வருது. அதாவது மறுபடியும் யானைகள் அட்டகாசம் தாங்க முடியல. இருந்தாலும் மின்சார வேலி போடக்கூடாது, அநியாயமாக ஒரு பெண் யானை உயிர் பறிபோய் விட்டது என்று எண்ணி அடுத்ததாக மின்சார வேலி போடாமல் ஒரு சில முள்வேலிகளை போட்டு தடுத்து நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பயிரை காப்பாற்றி அதில் வர்ற சொற்ப வருமானத்தை வச்சு தன் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு வராரு சனிச்சிரா பாண்டே. ஒரு நாள் தன்னுடைய மனைவியையும் மகனையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து மலை கிராமத்தில் சந்தை போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி தன்னுடைய வயதான அப்பா அம்மாவை மட்டும் தன்னந்தனியாக வீட்டில் விட்டுட்டு சனிச்சிரா பாண்டே போயிருக்காரு. ஆனால் திரும்பி வந்தவருக்கு பேரதிர்ச்சி காத்திருக்கு. அதாவது தன்னுடைய வயதான அப்பா அம்மாவை யானை மிதித்து கொண்டிருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்து வீடுகளில் எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. சனிச்சிரா பாண்டே அதை பார்த்து ரொம்பவே கதற ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய வயதான அப்பா அம்மாவை யானை இப்படி அநியாயமாக தாக்கி விட்டதே என்று சொல்லி மனசு வெதும்புறாரு. அடுத்த கொஞ்ச வருடத்தில் தன்னுடைய மனைவியை மட்டும் வீட்டில் விட்டுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற தன்னுடைய மகனை கூப்பிட்டு வரணும், டவுன்லேருந்து கூப்பிட்டு வரணும்னு சொல்லி அவர் டவுனுக்கு கிளம்பி போயிருக்காரு. போயிட்டு திரும்பி தன் மகனோடு வீட்டுக்கு வரும் பொழுது தன் மனைவியும் இறந்து கிடக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சனிச்சிரா பாண்டே அப்படியே திகைப்பில் நிற்கிறாரு. ஏன்னா இந்த முறை தன் மனைவியை கொன்றதும் ஒரு யானை தான் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறது கேட்டு சனிச்சிரா பாண்டே ரொம்பவே கலங்கி போயிட்டாரு. ஊர் மக்கள்லாம் பரவலா இந்த விஷயத்தை மட்டும் பேசுகிறாங்க. ஒரு பெண் யானையை அநியாயமாக கொண்டுட்டாருல்ல, அதனுடைய பாவம் சும்மா விடுமா, அதனுடைய பிள்ளை யானை தான் இப்படி வந்து பழி வாங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சனிச்சிரா பாண்டேவுக்கு திகில் ஒட்டிக்குது. தன்னுடைய பிள்ளையையும் அந்த யானை கொன்று விடுமோ என்று பயந்து அஞ்சுகிறார். நான் ஒன்றும் அந்த பெண் யானையை கொல்ல வேண்டும் என்று நான் மின்சார வேலி போடல. உண்மையை சொல்லப்போனால் நான் செஞ்சது முட்டாள்தனம்தான். யாரோ பேச்சை கேட்டுக்கிட்டு மின்சார வேலி போட்டு அநியாயமாக ஒரு பெண் யானை இறந்துடுச்சு. உண்மையாலுமே அதுக்கு நான் மனசு வருந்தி தான் இருக்கேன். இனிமேல் மின்சார வேலியை போடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அதை அகற்றி விட்டேன். அதன் பிறகு முள்வேலி தான் போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான். ஒருவேளை ஊர் மக்கள் சொன்ன மாதிரி அந்த பெண் யானை பக்கத்தில் ஒரு குட்டி யானை நின்றுச்சில்ல, அது வளர்ந்து வந்து தான் பழி வாங்குதோ, தன்னுடைய அம்மா யானையை நான் கொண்டுட்டேன்னு சொல்லி என் குடும்பத்தை பழி வாங்குதுன்னு சொல்லி ஒருவித அச்சம் சனிச்சிரா பாண்டே மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. என் மகனையாவது நான் காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. இந்த ஊரில் இருந்தால் தானே அந்த யானை என் மகனையும் பழி வாங்கும், அதனால் நான் ஊரை விட்டு காலி பண்ணுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட
14 கிலோமீட்டர் தள்ளி உள்ள இன்னொரு மலை கிராமத்தில், அதுவும் சொந்தக்காரர் ஊரில் போயிட்டு தன்னுடைய மகனோடு குடிபெயர்றாரு. 2012ஆம் ஆண்டு தன்னுடைய வயதான அப்பாவையும் அம்மாவையும் அந்த யானைக்கிட்ட பலி கொடுத்துட்டாரு சனிச்சிர பாண்டே. அதன் பிறகு கொஞ்ச வருடம் கழித்து தன்னுடைய மனைவியையும் அந்த யானை கொன்றுவிட்டது. இது பழிவாங்கும் நடவடிக்கை தான் என்று உணர்ந்த சனிச்சிர பாண்டே தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு இன்னொரு ஊருக்கு தனிமைப்படுத்தி போகும் பொழுது கொஞ்சம் நிம்மதி வந்துருச்சு. இனிமே நமக்கு இருந்த ஆபத்தெல்லாம் போயிடுச்சு, அந்த யானை தன் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு வந்துட்டோம் என்று சொல்லி நிம்மதியா இருக்காரு. தன் மகனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்காரு. வீட்டுக்கு மருமகளும் வந்துட்டாங்க. அடுத்ததா பேர குழந்தையும் வந்துட்டாங்க. இனிமே தன் வாழ்க்கையில சந்தோஷம்தான் என்று எண்ணிருந்த சனிச்சிர பாண்டேவுக்கு அடுத்தடுத்து ஆபத்து வந்தது. ஒரு நாள் தன்னுடைய பேர குழந்தை வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு கருப்பு உருவம் வந்து நிற்கிறது. அதுதான் அந்த யானை. அந்த யானையை பார்த்தவுடன் அந்த குழந்தை வீலிட்டு கத்துகிறது. உடனடியாக அந்த யானை அந்த குழந்தையை தும்பிக்கையால் தூக்கி கீழே அடித்து மிதிக்கிறது. இதை பார்த்தவுடன் அந்த குழந்தையின் தாய் ஓடி வந்து தடுக்க பார்க்கிறாள். ஆனால் அந்த யானை வெறிகொண்டு அந்த பெண்ணையும் தூக்கி கீழே அடித்து மிதித்து கொன்று விடுகிறது. உடனடியாக பக்கத்து வீட்டுக்காரங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த யானையை விரட்டி விட்டார்கள். இருந்தாலும் அந்த யானை போற போக்கில் 2-3 பேரை கொன்றுவிட்டு தான் சென்றிருக்கிறது. இதை கேள்விப்பட்டு வெளியே சென்றிருந்த சனிச்சிர பாண்டேவும் அவர் மகனும் ஓடி வந்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி நாசம் செய்துவிட்டு போகிறது அந்த யானை என்று கதறி அழுகிறார்கள். நான் ஒன்றும் அந்த யானையின் அம்மாவை வேண்டுமென்று கொல்லவில்லையே, ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னுடைய விவசாய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செய்த முட்டாள்தனத்தால் இன்றைக்கு அந்த யானை பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொண்டு என் குடும்பத்தை அழித்து விட்டது என்று கீழே விழுந்து அழுது கொண்டிருக்கிறார் சனிச்சிர பாண்டே. அவர் மனதில் ஒரு மரண பயம் ஒட்டி கொண்டது. தன் குடும்பத்தையே வேறறுக்காமல் விடாது போலிருக்கு. அடுத்தது என் மகனும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம், எங்களை மட்டும் ஏன் வைத்துவிட்டு செல்கிறாய், வந்து கொன்றுவிடு என்று சொல்வது போல் அவர் கதறி துடிப்பதை பார்த்து அந்த கிராம மக்களே கண்ணீர் வடிக்கிறது. தன்னுடைய சொந்த கிராமத்து மக்கள் என்ன சொன்னார்களோ அதே தான் இந்த கிராமத்து மக்கள் சொல்கிறார்கள். அதாவது, நீ ஒரு பெண் யானையை கொன்றுவிட்டாய், அதுவும் அதன் குழந்தையின் கண் முன்னாடியே. அந்த குழந்தை இப்போ உங்களை பழிவாங்க துரத்துகிறது. பொதுவாக யானைக்கு அபாரமான ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த தாயை கொன்றதால அந்த பிள்ளை உங்களை பழி வாங்குது, உங்களை ஞாபகம் வச்சிருக்கு, கண்டிப்பா உங்களையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாலுமே அப்பா மகன் 2 பேருமே உறைஞ்சி போய் உட்கார்ந்திருக்காங்க. இதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் யோசிக்கும் பொழுது நேரடியாக வனத்துறை அதிகாரிகிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லி வனத்துறை ஆபீஸில் போயிட்டு நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. தயவு செய்து மிச்சம் இருக்கிற இந்த அப்பா மகனோட உயிரையாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். அந்த யானைக்கு ரொம்பவே அபாரமான ஞாபக சக்தி இருக்கு. அந்த யானை இந்த குடும்பத்தையே பழி வாங்குது. கண்டிப்பா இவங்களையும் அந்த யானை கொன்றுவிடும். எங்க ஊருக்கு வந்து இவங்களை கொல்ல வந்ததால எங்க ஊருக்காரங்க 2 பேர்த்தையும் சேர்த்து கொண்டுட்டு போயிடுச்சு. அதனால அந்த யானையை எப்படியாவது கொன்று விடுங்கள் என்று சொல்லி அதிகாரியிடம் முறையிடும் பொழுது அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் மேலும் ஊர் மக்களை குழப்பமடைய செய்தது. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி யானைகளுக்கு அபாரமான அபரிமிதமான ஞாபக சக்தி இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கை எல்லாம் யானை என்னைக்கும் எடுக்காது. நீங்க சொல்ற அந்த யானை எங்க வனத்துறைக்கு சவாலா இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த குடும்பத்தை மட்டும்தான் அந்த யானை தேடி தேடி கொள்ளுதுன்னு சொல்லி. ஆனா அப்படி கிடையாது. அந்த யானை பேரு துர்பே. அந்த யானை இதுவரைக்கும் 25 பேர்களை கொன்னு இருக்கு. இவருடைய மலை கிராமத்துல நாங்க போய் விசாரித்த போது இவங்க வீடு வனப்பகுதியை ஒட்டி இருந்ததால அடிக்கடி அந்த யானை அங்க வந்திருக்கு. அப்போ வனப்பகுதி ஒட்டி உள்ள வீடுகள்ல அது எல்லாம் சூறையாடி இருக்கு. அப்பதான் இவருடைய வயதான அப்பா அம்மாவை அது கொன்னு இருக்கு. இவங்க ஊர்ல மட்டும் கிடையாது, பக்கத்துல உள்ள மலை கிராமத்திலையும் இதே வேலையை தான் அந்த ஆண் யானை பண்ணிருக்கு. அந்த ஆண் யானை ஒற்றை யானையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 25 பேரை கொன்னுடுச்சு. அதாவது பக்கத்தில் உள்ள மலை கிராமத்துல வனப்பகுதியை ஒட்டி உள்ள வீடுகளில் போய் சூறையாடி அங்க கண்ணுல யாரு படுறாங்களோ அவங்களையும் கொன்னுட்டு வந்திருக்கு. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி துர்பே என்ற அந்த ஆண் யானை ஒற்றை யானையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக்ரோஷமான யானையா இருக்கு. உண்மையாலுமே அந்த யானையை நாங்க விரட்டி அடிக்க தான் பாக்குறோம். அதனால மலை கிராமங்கள்ல வாழ்றவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும், வனப்பகுதியை ஒட்டி உள்ளவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லி அறிவுரை சொல்றாங்க. சனிச்சிர பாண்டே தன்னுடைய சொந்த கிராமத்துல வனப்பகுதியை ஒட்டி வீடு அமைச்சதால அந்த ஆண் ஒற்றை யானை வந்து அவங்க குடும்பத்தை அழிச்சிருச்சு. அவரு அடுத்து வந்து குடியேற்றம் செஞ்ச இந்த ஊர்லயும் வனப்பகுதியை ஒட்டியே வீடு கட்டிருக்கிறதால அதே யானை இங்க மறுபடியும் வந்து வனப்பகுதியை ஒட்டி உள்ள வீடுகளை சூறையாட்டு இவங்க வீடு மட்டும் இல்ல பக்கத்தில் உள்ள வீட்டையும் சூறையாடிட்டு இவங்களுடைய மருமகளையும் குழந்தையும் கொண்டுட்டு போயிருக்கு. சனிச்சிர பாண்டே பயிரை காப்பாற்றணும், வயலை காப்பாற்றணும்னு சொல்லி முள்வேலியை
போடாம மின்சார வேலி போட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுல யதார்த்தமா ஒரு பெண் யானை அடிபட்டு செத்துருச்சு. ஆனா அதனுடைய குட்டி யானை தான் வந்து எல்லாத்தையும் அழிக்குது, சனிச்சரிய பாண்டிய குடும்பத்தை பழி வாங்குதுன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரா கொள்ளுதுன்னு சொல்லி நீங்க கட்டுக்கதையை கட்ட வேண்டாம். அந்த யானை வேற இந்த யானை வேறன்னு சொல்லி அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்த பிறகுதான் சனிச்சரிய பாண்டியவுக்கு கொஞ்சம் நிம்மதி வருது. எஞ்சி இருக்கிற தன்னுடைய உயிரையும் தன் மகனோட உயிரையும் காப்பாற்றணும்னு சொல்லி வனப்பகுதியை ஒட்டி கட்டப்பட்ட தன் வீட்டையும் நிலத்தையும் விட்டுட்டு இப்போ கிராமத்துக்கு மையப்பகுதியில் குடியேறி இருக்காரு. மின்சார வேலி போட்டு தன்னுடைய தாயை கொன்ற விவசாயியை 14 ஆண்டுகள் கழித்து அவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையா தேடி தேடி பழி வாங்கிய யானைன்னு சொல்லி நேபாளம் ஃபுல்லாவே இந்த நியூஸ் வந்து காட்டு தீ போல பரவிடுச்சு. இந்த செய்தி நேபாளம் மட்டுமில்ல, இந்தியா போன்ற உலக நாடுகள்ல இந்த செய்தி காட்டு தீ போல பரவிச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, தெரியாதனமா முள்வேலி போட்டு மின்சார வேலி போட்டு ஒரு காட்டு யானையை ஒரு விவசாயி கொன்னுறாரு. அதன் பிறகு அவங்க குடும்பத்திலேயே அடுத்தடுத்து உள்ளவங்க யானையால் மிதிப்பட்டு இறக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த யானையின் பிள்ளை, அதாவது இறந்து போன பெண் யானையின் மகன் தான் இப்படி வளர்ந்து வந்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபராக தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கிறதால இந்த விஷயம் வந்து யானை பழி வாங்குதுன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை கட்டி பூதாகரமாக்கிட்டாங்க. அதனால தான் இந்த விஷயம் வந்து காட்டு தீ போல பரவிச்சுன்னு சொல்லி நேபாள நாட்டு அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. உண்மையாலுமே அந்த கிராம மக்கள் சொல்ற மாதிரி யானைகளுக்கு அபாரமான ஞாபக சக்தி இருக்கு. அதனால யானைகளுக்கு தீங்கு செஞ்சா அது தேடி வந்து தனக்கு யாரு துரோகம் பண்றாங்க, தீங்கு செய்யறான்னு சொல்லி அவங்களை தேடி வந்து பழி வாங்கும் அப்படின்னு சொல்லி உள்ளூர் கிராமவாசிகள் சொல்றது உண்மையா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தினமும் வந்து கொண்டிருக்கும். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். Thank you for watching.